வாழ்க்கையும் வானிலை போலதான். கோடையிலையும் மழை பெய்யும், குளிர்காலத்திலையும் வெயில் காயும். வாழ்க்கையில இது இப்படிதான் நடக்குங்கிற கோட்பாட்டுக்கு உள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தா ஏமாற்றங்கள் தான் மிஞ்சும். என்ன மாற்றங்கள் வந்தாலும் அது நமக்கு சாதகமா மாத்திக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு போனா மகிழ்ச்சியோட வாழலாம். மாற்றங்களை எதிர்கொள்ள மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ள 0443632994 0443042777. இன்னைக்கு நம்மோட மனதோடு பேச மனநல மருத்துவர் மோகன்ராஜ், மனநல ஆலோசகர் வசந்தி பாபுவும் வந்திருக்காங்க. வணக்கம். நீங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாவே இப்ப சமீப காலமா ஒரு பிரச்சனை எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறமா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இன்னொருவருடைய தொடர்பு வச்சுக்கிறது. அது என்ன காரணத்தினால வருது டாக்டர்? எதனால அவங்களோட மனசு கல்யாணம்னு ஒண்ணு ஆனதுக்கு அப்புறமும் ஒருத்தரை தேடி போறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு காரணம்னு இல்ல. இப்ப உங்களுக்கு திருமணம்ங்கிற அந்த இன்ஸ்டிடியூஷனே பல காலத்துக்கு முன்னாடி மனுஷங்களால செய்யப்பட்டதுதான். உங்களுக்கு இயற்கையா மனிதனுக்கு அந்த மோனோகாமின்னு சொல்லுவோம், ஒருத்தருக்கு ஒருத்திங்கிற அந்த இது கிடையாது. அது கலாச்சார வழக்குல கொஞ்ச நாள் முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்தது. சிலருக்கு என்னன்னா, கணவன் மனைவிக்குள்ள சில விஷயங்கள் ஒத்து போகல, சண்டைகள் அந்த மாதிரி எதா இருந்தா கூட அவங்களுக்கு நான் நியாயப்படுத்தல, பட் அந்த மாதிரி காரணங்களுக்காக சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வேற யாரையா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, அவங்கள கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. முன்னாடி இருந்த காதலி கூட திரும்ப தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக மாறலாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு இன்னொரு தொடர்பு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கலாம். இருக்கும்போது அவங்க வேற இடத்துல அதை பூர்த்தி செய்ய போறதுதான் நிறைய இடத்துல பாக்குறோம். பட் அது இல்லாம நிறைய ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். சிலவங்களுக்கு இந்த கலாச்சார நியதிகள் அதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க, தான் நினைக்கிறத பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வேற தொடர்புகள் இருக்க காரணங்கள் இருக்கு. மது அருந்துபவர்கள், வேற போதை மருந்துகள் எடுப்பவர்கள், அவர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கின்றன. இப்போ நம்ம மனதோடு பேசலாம்ல. சிவகாசியில இருந்து முருகன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் முருகன். வணக்கம் மேடம், சிவகாசியில முருகன் பேசுறேன். சொல்லுங்க முருகன், நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? மேடம், பொதுவாக உங்க நிகழ்ச்சியை நான் ரெகுலராகவே பாத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. சரிங்க. உண்மையிலே ஒரு சிறந்த சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? பேசுறேன் மேடம். இல்ல, உங்க நிகழ்ச்சியை ரெகுலராகவே பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. அதனால நிறைய விஷயங்களை இதுல எனக்கு ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லிக்க முடியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்ட விஷயத்துல ஒரு விஷயத்த மட்டும் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு பாயிண்ட் தான். வாழ்க்கையில இப்ப நீங்க ஏற்கனவே டைட்டில் சொன்ன மாதிரி ஏத்துக்கிற மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டாலே முடிஞ்சுதான். பிரச்சனைங்கிறது ஒரு மேட்டரே கிடையாதான். என்ன நடக்குதோ அப்படி ஏத்துக்கிற மனப்பான்மை வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகுங்கிறது பொதுவா நீங்க உங்க நிகழ்ச்சி மூலமா கலந்துக்கிட்ட விஷயம். இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, கோயம்புத்தூர் ஈசா யோகா பயிற்சி நாங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கனால அதை கடைபிடிக்கிறதுனாலயே இது பெரிய விஷயமா எனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் ரெகுலரா உங்க நிகழ்ச்சி பார்த்துக்கிறதுனால பெரிய விஷயமா எனக்கு இருக்கு. உங்க எல்லாத்துக்குமே பாராட்டு தெரிவிக்குது. உங்களுக்குள்ள கண்டிப்பா என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி முருகன். நன்றி முருகன். வணக்கம் விமல். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க விமல், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பை பர்த் நான் ஒரு மேல். விமல், நீங்க சொல்றது சரியா புரியல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? பை பர்த் நான் ஒரு மேல், பட் ஆக்சுவலி நான் ஒரு பெண்ணா தான் உணர்றேன். நான் என்னோட லைஃப் இப்போ 20 இயர்ஸ் ஆகுது. நான் திருநங்கையே எனக்கு தெரியும். நான் என்ன ஒரு பெண்ணா தான் உணர்றேன். இது வரைக்கும் நான் பையனாவே நான் உணர்ந்தது இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, எங்க வீட்டுல எப்படி சொல்றதுன்னு தெரியல. எங்க அப்பா அம்மா கிட்ட அவங்க என்ன அக்செப்ட் பண்ணிக்கலாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. டிப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கனால எனக்கு சூசைடல் தாட் ரொம்ப அதிகமா வருது. அதே நேரத்தில் நான் ஸ்டடீஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம சூழ்நிலை இருக்கு.
சரிங்க, உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வுன்னு பார்க்கலாம். வசந்தி, விமலோட இந்த பிரச்சனை. விமல், வணக்கம் விமல். வணக்கம். ஆக்சுவலா இது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. முதல்ல இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சொல்லிருந்தீங்க, பெரிய ப்ராப்ளமா இருந்தது. இப்ப திருநங்கைகளுக்காக நிறைய ஓபனிங் இருக்குது. நிறைய பேர் சாதிச்ச பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் தான் சொல்லணும், சரியா? இதனால எங்க பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது அவங்க கிட்ட. அவங்க தெரியாது. இல்ல விமல், நிறைய அமைப்புகள் இருக்காங்க. நீங்க அவங்கள அணுகுனீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு அழகா எடுத்து சொல்லிடுவாங்க. கவுன்சிலர்ஸ் கூட இல்ல, நிறைய அமைப்புகள் அதுக்காக இருக்குது. நீங்க அவங்கள அணுகி உங்க மனசுல இருக்கிறத அங்க கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? அவங்க கிட்ட உங்க மனதுல இருக்க உணர்வை பகிர்ந்துகிட்டீங்கன்னா அவங்க நீங்க சொல்றதை விட உங்க பெற்றோர்கிட்ட அவங்க பெற்றோர்கிட்ட அழகா எடுத்து சொல்லிடுவாங்க. ஏன்னா உங்க விமலோட மனதுல இப்படிதான் இருக்குது, அப்படி இப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க அப்படி விட்டாதான் அவங்க உங்களோட பையன் சொல்லாம பொண்ணுன்னு சொல்லணும். உங்க பொண்ணை உங்களோட வச்சுக்க முடியும்னு சொன்னோம்னா நிச்சயமா உங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிடுவாங்க, சரியா? இதை நீங்க ரொம்ப மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு நீங்க அந்த மாதிரி காசெல்லாம் வரவே கூடாது. நிறைய சாதித்த பெண்கள் திருநங்கைகள் இப்ப இருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட்ல நிறைய கோட்டாஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. சோ நம்ம சாதிக்க பிறந்தவங்க நீங்க முதல் நினைக்கணும். உங்க மனசுல நம்மளால முடியும் நினைச்சா உங்க பேரண்ட்ஸையும் மாத்த முடியும், சமுதாயத்தை மாத்த முடியும், சரியா? விமல், வசந்தி சொன்ன மாதிரி நீங்க இதுக்காக இருக்கிற அமைப்புகள் கிட்ட போய் உங்க மனசு விட்டு பேசுங்க. உங்களுடைய பெற்றோர்களை அங்க கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுடைய விஷயத்த எடுத்து சொல்லி புரிய வச்சிருவாங்க. அடுத்ததா மதுரையில இருந்து சதீஷ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சதீஷ். ஹலோ மேம், என் பேரு சதீஷ்குமார். சொல்லுங்க. ஒரு பொண்ணை விரும்புறோம். நானும் ஒரு பொண்ணும். ஆனா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் ஆனவங்க. ஆனா அவங்க பழைய விஷயங்களை பத்தி நான் எதுவுமே கேர் பண்ணிக்க மாட்டேன். அவங்களோட அதை ஞாபகப்படுத்தவும் மாட்டேன். நான் யதார்த்தமா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல போனா அவங்க இது இந்த மாதிரி நீ என்னைய சந்தேகப்படுற அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்லயே இது பண்றாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டே இருப்பேன். அவங்களுக்கு கோவப்பட மாட்டேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு முன்னாடி தெரிஞ்சு. அதனால நான் அவங்களுக்கு எதுவுமே பேசிக்கிற மாட்டேன். அந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினாலும் சரி விடுப்பா, அதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நானும் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி அவாய்ட் பண்ணி விட்டுருவேன். ஆனா இப்ப அவங்க சமீப காலமா உங்களோட ஒர்க் டென்ஷன் இந்த காரணத்தால ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டால் கொடுத்தா கூட நான் யார்கிட்ட பேசுறேன்னு சொல்லி என் சந்தேகப்படியா அப்படிங்கறது என்ன பண்றாங்க. இப்ப நான் அடுத்த ஸ்டெப்பா அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா சதீஷ், இதுக்கு என்ன தீர்வு நம்ம கேட்கலாம். அவங்க நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்த, எந்த நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த, இல்ல அவங்க போன் வாங்கி பாக்குறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கிட்டே கேளுங்க, எதனால நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு உனக்கு தோணுதுங்கிறத கேட்டு பாருங்க. ஏன்னா அது பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவங்க மனசுல என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரிய வரும். தொடர்ந்து அந்த மாதிரி இருந்தா நீங்க யாராவது ஒரு ஆலோசகரையோ மருத்துவரையோ பார்த்து என்ன இருக்கு அவங்க மனசுல, ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் ஆழமா பேசினா தெரிஞ்சுக்கலாம். சதீஷ், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க அவங்க கிட்ட எந்த மாதிரி பேசுறீங்க, ஏதாவது விஷயம் அவங்கள பாதிச்சிருக்கா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது எதுவுமே இல்ல அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகர் கிட்ட அவங்களை கூட்டிட்டு போங்க. டாக்டர், இப்ப இந்த காலர் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்க, அந்த என்ன ஒருவேளை இவர் எதுவுமே சொல்லாம கூட அவங்களுக்கு அந்த மாதிரி தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குமா. சிலவங்களுக்கு ஆளுமையினால அந்த மாதிரி இருக்கும். அதாவது இப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால ஒரு தன்னை பத்தின தாழ்ந்த அபிப்பிராயம் இருந்ததுன்னா எல்லாரும் நம்மள ஏதாவது சொல்லிட போறாங்க, எல்லாரும் நம்மள சொல்லிட போறாங்கன்னு சொல்லும் போது சின்னதா ஏதாவது சொன்னா கூட அது ஏதோ பெருசா சொல்ற மாதிரி தோணலாம். அதாவது இவர் எதுவுமே சந்தேகப்படாமலும் சிலவங்களுக்கு அப்படி தோணலாம். நீங்க ஏன்னா இவங்க சந்தேகப்பட்ட போறாங்கிற அந்த மனநிலையோடு உலகத்தை பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களும் பூதாகரமா தெரிய வாய்ப்பு இருக்கு. வசந்தி, இந்த மனநிலையை அவங்க எப்படி மாத்திக்கணும்? இந்த மாதிரி மெயினாமா டாக்டர் சொன்ன மாதிரியே எப்படின்னா இழந்துருவோமோ, இந்த அன்பை இழந்துருவோங்கிறதா முதல்ல லேடிஸ்க்கு வருது. ஆல்ரெடி அவங்க பெயின்ல இருக்கிறாங்க, ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. திருப்பி கொடுத்த அந்த விஷயத்தை இழந்துட்டோம்னா என்ன பண்றதுனாலதான் அது மன அழுத்தம் வருது. சோ அது வெளியே வர்றதுக்கு முதல் நம்பிக்கை. இவர் நல்லவர், நம்மளை வச்சு பாருங்க. பெண்கள் தைரியமா இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது திரும்ப திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா யாரா மனநல ஆலோசனை இருக்கா அவங்ககிட்ட போய் பேசணும்னா அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வந்தாதான் வெளி உலகத்தை ரசிக்க முடியும். யாரையுமே ஒரு நம்பிக்கையோட பார்க்க முடியும். ஒரு சின்ன மன அழுத்தம் இருந்ததுன்னா எப்படி உடம்புக்காக நம்ம போய் டாக்டரை பாக்குறோம்,
ஒரு அழகா பண்ணிக்கிறதுக்கு ஒரு பியூட்டி பார்லர் போற எல்லாம் போற ஏன் வந்து மனநல ஆசை சைக்காட்ரிஸ்ட் போறது பத்தி யோசிக்கிறோம். அந்த விஷயத்துல அந்த டேபுல இருந்து அதுல இருந்து வெளியே வந்தாதான் ஆரோக்கியமான சூழ்நிலை ஆரோக்கியமா வாழ முடியுங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததா சேலம்ல இருந்து மணிமேகலை நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மணிமேகலை. மேடம் வணக்கம் மேடம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எனக்கு 54 வயசு ஆகுதுங்க. சரிங்க. எங்க வீட்டுக்காருக்கு 68 வயசு ஆகுதுங்க. சரி. எங்களுக்கு 2 பசங்க. பெரிய பையன் லவ் மேரேஜ் பண்ணி அவங்க வீட்டுல ஏத்துக்கல, நாங்க அன்னைக்கு ஏத்திட்டோம். சரி. இந்த கடையில குழந்தை இல்லாம இருந்து அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ணி பண உதவியில இருந்து எல்லா உதவியும் பண்ணி குழந்தை பிறந்தது இன்சூரன்ஸ். இப்ப அவங்க அம்மா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை கேட்க மாட்டேங்கிறாங்க. இதே நிலைமைதான் 2வது பையனுக்கும். கல்யாணம் பண்ணி ஏதோ தப்பு தப்பா ஊட இருக்கிறவங்க ஏதோ பஞ்சாயத்து பண்றேன்னு ஏதோ தப்பு தப்பா பேசி எங்களை ஒட்டுறவு எல்லாமே பிரிச்சுட்டாங்க. நாங்க இப்ப தனியா இருக்கோம், யாரோட இது இல்லாம தனியா இருக்கோம். அவங்களோட பேசலானாலும் பேசுறதுக்கு மேடம் சொல்லுங்கம்மா. அவங்களோட பேசலானாலும் யார்கிட்டையும் சொல்லாது. இது வரைக்கும் அந்த சைடு இந்த சைடு சமதாரம் வச்சு பேசலானாலும் பேசக்கூடாது, கேவலப்படுத்தா என்ன குடும்பத்துக்கு வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. பசங்களேவும் பசங்க பொண்ணு மருமக்கு பொண்ணு எல்லாருமே. அதனால யார்கிட்டயுமே சொல்ல முடியாம சரி மனசு அழுத்த பாரம் தாங்க முடியாம சொந்த ஊர்ல இல்லாம இப்ப தனியா இங்க இருக்கிறோம். சரிங்கம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நாங்க இப்ப அவங்களே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசி மொத்தத்துக்கு பிரிச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலைங்க எங்களுக்கு. அம்மா இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம் நம்ம கேட்கலாம். வசந்தி நீங்க சொல்லுங்க. அம்மா ஆக்சுவலா உங்க குழந்தைகளை வளர்க்கறது அது ஒரு கடமை கிடையாதுமா. நம்ம ஆசைப்பட்டு தான் வளர்க்கிறோம், புரியுதா? நீங்க ஆசைப்பட்டுதான் படிக்க வச்சீங்க, கல்யாணம் பண்ணி வச்சீங்க. குழந்தை இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு பணம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணீங்க, சரியா? நீங்க திருப்பி எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இருந்தாதான் லைஃப் நம்ம நல்லபடியா கொண்டு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு உங்க கணவர் இருக்காங்களா இல்லையா? எல்லாம் இருக்கு பாருங்க. உலகத்துல அதுதான் வாழ்க்கை கிடையாது. நம்ம உங்க 2 பேருக்கும் தனிப்பட்ட ஒரு ஹாபி ஏற்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க. பணம் இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க பிடிச்ச இடம் எதுவோ ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஏதாவது இடத்துக்கு உங்களுக்குன்னு வேண்டியப்பட்டவங்க இல்ல நீங்க வரணும்னு ஆசைப்படுற சிலர் இருப்பாங்கம்மா, சரியா? உங்களுக்கு மனசு விருப்பமானவங்களா இருக்கலாம். சொல்லுங்கம்மா. பேசுறவங்க எல்லாம் பேசுவாங்க, மத்தவங்களும் இக்னோர் பண்ணுங்க. தேங்க் காட் உங்களுக்கு உங்க கணவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா உங்களை? அது நாங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கோம். அப்பனா நீங்க 2 பேரும் புது வாழ்க்கைய ஆரம்பிங்க. இப்ப நீங்க 2 பேரும் இத்தனை நாள் குழந்தைகளுக்காக, பேரனுக்காக, பேத்திக்காக நீங்க அலைஞ்சிட்டீங்க. சோ உங்களோட தாயோட கடமையா குழந்தைகளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெருக்க வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டீங்க. அவங்களை இக்னோர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட இல்ல நீங்க வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். அவங்களோட இனிமேல் இருக்க காலத்தை சந்தோஷமா செலவு பண்ணுங்க. மத்தவங்க நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இதான் நல்ல காலம். தேங்க் காட் கணவன் இருக்காரு, பணம் இருக்குது. சோ வாழ்க்கையை நீங்க 2 பேரும் என்ஜாய் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பறந்து போயிடும். ஆனா இன்னொன்னு சொல்றேன், நிச்சயமா உங்களோட பையன் மருமக பேரன் பேத்தி உங்களை தேடி வருவாங்க. அந்த ரத்த சம்பந்தங்கிறது விட்டே போகாதுமா. யாரு சொன்னாலும் விட்டு போகாது, எங்கேயோ இருக்கும். ஒரு நாள் அவங்க தவற உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. அந்த நாளுக்காக காத்துட்டு இருங்க தயவு செய்து. இல்லைங்க மேடம், அவங்க மேடம் நான் தப்பு. மணிமேகலை, வசந்தி சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துல உங்களை நீங்க டைவர்ட் பண்ணி அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய மகன்கள் மருமகள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. அடுத்ததா திருப்பூர்ல இருந்து மகேஷ் நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் மகேஷ். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க மகேஷ், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? என்னோட ஃப்ரெண்டு நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றான். வீட்லயும் சண்டை போட்டே இருக்கான். ஒரு டென்ஷன், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறான். அது எதனாலன்னு தெரியல. ஏன் அவன் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றான்னு எங்களுக்கு தெரியலங்க மேடம். அது எப்படின்னு தெரியல. அவனை எப்படி புரிய வைக்கிற சொல்றதுன்னு தெரியல. சமீபமா தான் இப்படி நடந்துக்கிறாரா மகேஷ்? இப்போ ஒரு 2 வருஷமா தான் இப்படி நடந்துக்கிறாங்க மேடம். அவன் இந்த நம்ம ஏதாவது ஒரு பிள்ளைகள் போன்ல பேசினாலோ இந்த மாதிரி இதை பார்த்து நமக்கு ஒருத்தர் அன்பு காட்டுறதுக்கு இல்லன்னு நினைக்கிறானா இல்ல எங்க அன்பை புரிஞ்சுக்க மாட்டேன்றானான்னு தெரியல மேடம். கண்டிப்பா மகேஷ், இதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கேட்கலாம். டாக்டர் மோகன்ராஜ். முதல்ல இருந்தே ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தாருன்னா அது ஆளுமை.
சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம், அதாவது பர்சனாலிட்டி. பட் நல்லா இருந்துட்டு இப்போ இந்த வெறும் 2 வருஷமா தான் இப்படி இருக்காருன்னா வேற ஏதாவது மனநிலையில ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியணும். நீங்க இப்போ ரொம்ப மேலோட்டமா தான் செய்தி கொடுத்துருக்கீங்க, அதாவது சரியா இல்ல பேச மாட்டேங்கிறாருங்கிறது. அவர்கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசினாதான் என்ன பிரச்சனை, அதாவது ஒண்ணுமே இல்லையா இல்ல ஏதாவது மனநிலை பிரச்சனைகளால் இப்படி பேசுறாராங்கிறது பேசி பார்த்தாதான் தெரியும். அதாவது ஒருவேளை மனசோர்வு இருந்தா இந்த மாதிரி ஒட்டாம யாரு கூடயும் ஒட்டாம போலாம், அது ஒரு ப்ராப்ளம். வேற 1-2 நோயிலையும் இந்த மாதிரி தனியா தள்ளி போலாம், நண்பர்களை விட்டு விட்டு. அது என்னங்கறத பேசி பார்த்தாதான் தெரியும், அவர்கிட்ட டைரக்டா பேசினாதான் தெரியும். வணக்கம் அர்ச்சனா. ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க. பேசலாமா? சொல்லுங்க சார். நான் வந்து ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. சார் நாங்க இப்ப தர்மபுரியில இருந்து பேசுறோங்க சார். நாங்க குடியிருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோங்க சார், வாடகை வீட்டுல இருக்கோம். எங்க பக்கத்து வீட்டுல இருக்க பக்கத்து வீட்லயும் ஒரு லேடி இருக்காங்க, தனியா இருக்காங்க, ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காங்க. அவங்க வந்து சார் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாத டைம்ல வந்து வெளியில இருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு மாதிரி இது பண்ணாங்க சார். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டாங்க சார். ஹவுஸ் ஓனர் வந்து அவங்கள கண்டிக்காம என்ன வந்து நீங்க வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அதுல இருந்து அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கார ரொம்ப இது பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க சார். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க சார், வீட்டுக்குள்ளே எங்களோட அனுமதி இல்லாம அவங்களே வந்து உட்காடுறாங்க, சேர் எடுத்து போட்டு உட்காடுறாங்க சார். நாங்க ஏதாவது பேசிட்டு இருந்தா கூட நடுவுல வந்து உட்காந்துக்கிறாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார். இதுதான் சார் ப்ராப்ளம். ரொம்ப மைண்ட் டார்ச்சர் மாதிரி இருக்குங்க சார். ஓகே, இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, அதனால மனசு கஷ்டங்கிறீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா நீங்க காவல்துறையை நாடி உதவி கேட்டுக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய ஆளுமை பர்சனாலிட்டி ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு நோய் கிடையாது, அவங்களுடைய குணம் அந்த மாதிரி இருக்கலாம். அவங்களுடைய ஹவுஸ் ஓனர்ட்டையும் சொல்லியாச்சு, நீங்க அவரும் ஒன்னும் பண்ணலங்கிறீங்க. அப்ப காவல்துறை நாடலாம். நீங்க வந்து சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா, இல்ல நீங்க சொல்றது கரெக்டா இல்ல, உங்க வீட்லயும் இல்ல நீங்க சொல்றது கரெக்டா இல்லன்னா அது வேற மாதிரி நம்ம பண்ணணும். அதாவது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு பாக்கணும். இப்போதைக்கு நீங்க சொல்றத வச்சு நான் பாக்குறது என்னன்னா, அந்த வீட்டை விட்டே போயிடுறது நல்லது, வேற ஏதாவது வீட்டுக்கு போயிடலாம் நீங்க. அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா நடக்குது, நீங்க சொல்ற மாதிரியே நடக்குதுன்னா அவங்களோட சகவாசமே வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி இருக்கலாம்னு போயிருங்க. அர்ச்சனா, டாக்டர் சொன்ன அறிவுரைகளை நீங்க எடுத்துக்கிட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா செங்கல்பட்டுல இருந்து பாலு நம்ம கூட தொடர்புல இருக்காரு. வணக்கம் பாலு. வணக்கம் மேடம். சொல்லுங்க பாலு, நீங்க என்ன பகிர்ந்துக்க விரும்புறீங்க? டாக்டர் மோகன் ராய் டாக்டர் பேசுறீங்க மேடம். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார், பைபோலர் டிசார்டர் 1 இயரா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். சரி, அது வந்து எல்லாத்துக்கும் வருமா சார்? அது எல்லாத்துக்கும் வருமா இல்ல டிசார்டர் ஏதாவது ஒரு கடம்புள்ள சாப்பிடணுன்றாங்க மருந்து, அந்த மாதிரி தானா? இது வந்து அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சரி, இப்ப பைபோலார்னா மத்தவங்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பைபோலார் டிசார்டர்னா 2 போல், 2 துருவத்திற்கும் போகும். அதாவது எப்படின்னா, ஒண்ணு ரொம்ப சோகமா இருப்பாங்க, மனசோர்வு வரலாம். மனசோர்வுங்கிறது மனசு ரொம்ப சோகமா இருக்கும், எதுலயுமே ஈடுபாடு இருக்காது, எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவா வரும், எனக்கு எதுவும் சரியாகாது, நம்பிக்கையின்மை, அந்த மாதிரி இருக்கும் மனசோர்வுல. இவங்களுக்கே இன்னொரு விதமான முகமும் இந்த நோய்க்கு உண்டு. எப்படின்னா மன எழுச்சின்னு சொல்லுவோம், மேனியாங்கிறது. எப்படி உங்களுக்கு மனசோர்வுல இருக்குமோ அதற்கு நேர் எதிரா இருக்கும். அதாவது நான் தான் பெரிய ஆளு, நான் என்ன வேணா பண்ணலாம், நான் வந்து எதையும் சாதிக்க முடியும், நான் தான் ராஜா, நான் தான் கடவுள், பயங்கரமான மகிழ்ச்சி, அந்த மாதிரி ரெண்டுமே வரலாம். ரெண்டும் வேற வேற நேரத்துல வரும். இது ஒரு 2-3 வாரம், 2-3 மாசம். அந்த மன எழுச்சி ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு சுலபமா சிகிச்சை பண்ண முடிகிற ஒரு ப்ராப்ளம். பிரச்சனை என்னன்னா, சில நேரம் மன எழுச்சியில மருந்து சரியா எடுக்க மாட்டாங்க. பட் மருந்து எடுத்தாங்கன்னா உங்களுக்கு மனசோர்வுக்கும் சரி மன எழுச்சிக்கும் வித்தியாசமான மாத்திரைகள் இருக்கு. இது இல்லாம உங்களுக்கு தடுப்புக்காக சில மாத்திரைகள் இருக்கு. ரெண்டுமே வராம, மனசோர்வும் வராம மன எழுச்சியும் வராம தடுக்கிறதுக்குள்ள மாத்திரைகளை எடுத்துட்டு எவ்வளவோ நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. அதாவது பல துறையை சேர்ந்தவங்க இந்த நோய் இருந்தா கூட நல்ல நோயை கட்டுப்படுத்தி வச்சுட்டு அவங்களுடைய துறையில நல்லாவே இருக்கிறாங்க.
இதுக்கு வந்து எவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு தடவை வந்துச்சுன்னா நார்மலா 6 மாசத்துல நிறுத்த முயற்சி பண்ணுவோம். சிலவங்களுக்கு 2-3 தடவை வந்திருக்கு, ஒரு வருஷத்துக்குள்ளேயே 2-3 தடவை வந்திருக்குன்னா தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் சாப்பிட்டா நல்லது, தடுக்கிறதுக்கு உதவும். இப்போ சிலவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த 4-5 வருஷம் கணக்கு பார்க்க மாட்டோம். அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் இன்னொரு முறை ஒரு எபிசோடு வரக்கூடாதுங்கிறதுனால படிச்சு முடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு அந்த தடுப்பு மருந்து மட்டும், நான் மத்த மருந்தெல்லாம் சொல்லல, மத்த மருந்தெல்லாம் சீக்கிரம் நிறுத்திடலாம். தடுப்புக்கு உண்டான ஒரே ஒரு மருந்தை 5 வருஷம் நார்மலா கண்டினியூ பண்ணுவோம். இந்த நோயினால உங்களுக்கு வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் பாதிப்பு இல்லாத அளவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். இது வந்து ஒரு சாபமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த மன எழுச்சி வந்து மைல்டா இருக்கிறவங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. அதனால இந்த நோயை நல்லாவே கட்டுப்படுத்தி நல்லாவே பண்ண முடியும். எல்லாருக்கும் வருமானு கேட்டீங்க, ஒரு 1-2% ஜனருக்கு இந்த மாதிரி வரும். பாலு, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க இந்த நோயை நினைச்சு கவலைப்படவே தேவையில்லை. இதுக்கான சிகிச்சைகள் நிறையவே இருக்கு. அதை நீங்க பார்த்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு குணமாயிடும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து நித்யா நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நித்யா. ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்க நித்யா, நீங்க என்ன பகிர்ந்துக்க விரும்புறீங்கம்மா? ஹலோ மேம், நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு 28 years old. இப்போ கல்யாணம் ஆகி எனக்கு 10 months ஆகுது. இந்த லவ் மேரேஜ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனா நாங்க லவ் பண்ணது ரொம்ப ஷார்ட் டைம் தான். அப்புறம் இமிடியட்லி வி தாட் வில் கெட் மேரிட். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா எனக்கு பிரச்சனை, நான் ரொம்ப நம்பிதான் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் ஆகி ஒரு 6-7 daysல வந்து அவரோட போன் மொபைல் எதுக்கு அவரோட மொபைல் எதுக்கு எடுத்து நான் செக் பண்றேன்னு எனக்கு தெரியல. இன்டென்ஷனலா நான் பண்ணல. சும்மா அப்படி பார்க்கும்போது அவரோட கசின் ஒரு பொண்ணு, அத்தை பொண்ணுன்னு சொல்லி, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 14 years கேப் இருக்கும் டிஃபரன்ஸ், சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு கிட்ட வந்து ஐ லவ் யூ எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காரு. அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கு. அப்ப இது என்னன்னு கேட்கும்போது, இல்ல சின்ன பொண்ணு, அப்படிதான் நான் விளையாண்டுட்டு இருப்பேன், நான் அப்படிலாம் அனுப்பிச்சு அவளுக்கு கோவம் வரும், அதனால பண்ணுவேன்னு சொன்னாரு. அதை நான் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்க முடியுமோ ஆக்கி அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி அவங்க வீட்டுல எல்லாம் கண்டிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மொபைல் போன் எல்லாம் எடுத்து போட்டு நான் உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த மொபைல் போனே தொடுறது இல்ல. அதுக்கப்புறம் அவர் எனக்கு தெரியுது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு போற டைப். ஆனா எனக்கு நான் அப்படி இல்ல. ரொம்ப சென்சிட்டிவ். சின்ன விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்து, இது ஒரு சின்ன விஷயம், அவருக்கு இது ஒரு சின்ன விஷயமா சொல்றாரு, இதுல என்ன இருக்கு, சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னால அது ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்க முடியல. இப்ப ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரொம்ப சந்தேகமா, சும்மா ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன் மேடம். நானு எதுக்கு எடுத்தாலும் அவர் வந்து எப்படி பண்ணுவாரோ அப்படி சும்மா இப்ப எனக்கு வேணும்னே எடுத்து அவர் மொபைல் எடுத்து செக் பண்ணணும், யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காரு அப்படி தோணுது. ஆனா இப்போ ஒரு பேசிக் மொபைல் தான் வச்சிருக்காரு, நோக்கியா மொபைல்ல. பட் ஸ்டில் அதுல டயல்டு கால்ஸ், ரிசீவ்டு கால்ஸ் இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். இது வந்து என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு போற மாதிரி எனக்கு தோணுது. அவர் ஒழுங்காதான் இருக்காருன்னு எனக்கு உள்மனசு சொன்னாலும் மறுபடியும் என்னோட தாட்ஸ் என் கண்ட்ரோல்லே இல்ல. என் தாட்ஸ் இது எப்படி என்ன ஓவர் கம் பண்றது? கண்டிப்பா நித்யா, இதுக்கு என்ன ஆலோசனை நம்ம கேட்கலாம். வசந்தி. வணக்கம் நித்யா. சொல்லுங்க மேடம். நித்யா, ஆக்சுவலா மனசுதான் நமக்கு ஃப்ரெண்டும் மனசுதான் நமக்கு எதிரியும், சரியா? ஓகே. உங்க மனசுக்கே தெரியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. சோ ரொம்ப நாள் அவரை பாத்துட்டு வந்திருக்கீங்க. அவர் கேஷுவல் டைப், எல்லாத்தையும் ஜாலியா விளையாடுவாரு, உங்களுக்கே தெரியும், சரியா? விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து 3 விஷயம் பண்ணலாம் நித்யா. முதல்ல உங்க கணவனை நம்புங்க. உங்க அன்பு, உங்க காதல் உண்மையானதுன்னு நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, உங்களுக்கான வேற வேலை தேடணும். நீங்க வந்து வேலைக்கு போறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, ஹாபி இருக்கா, நீங்க ஒரு யோகா கிளாஸ் போறீங்களா, மெடிடேஷன் போறீங்க, உங்க மனசை நீங்க கண்ட்ரோல்ல வைக்கணும். உங்க ஆள் மனதுக்கு தெரியுது உங்க கணவர் நல்லவங்கிறது. ஆனா உங்க செயல்ல வந்து உங்களால பண்ண முடியல, நீங்களே சொல்றீங்க. சோ நீங்க வந்து எதுக்கு உங்களை ஆக்குப்பை பண்ணிக்கோங்க. நாங்க ஒரு மனநல ஆசையோட என்ன சொல்லுவோம்னா, நீங்க வந்து சும்மா இருக்கீங்கன்னு சொல்ல வரல, வீட்டுல வேலை இருக்கும் எல்லாம் இருக்கும். அதையும் தவிர்த்து உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், அவங்களோட மூவி போலாம், பிடிச்ச குழந்தையோட விளையாடலாம், இல்ல வந்து உங்களுக்கு நிஜமாவே ஜிம் பிடிக்கும்னா அங்க போலாம், ஒரு பார்லர் போலாம். சோ உங்களை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விஷயத்துல வந்து தள்ளி வச்சிருக்கீங்களோ, சரியா, இத வந்து தள்ளி வைக்க நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண இதெல்லாம் அழிஞ்சு போயிரும். இனிமேல் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய வச்சு நீங்க அழகான வாழ்க்கையை கொண்டு போறீங்க. பாசிட்டிவ் திங்க் வைங்க. உங்க கோல் வந்து 2 பேரும் சந்தோஷமா வாழ போறீங்க, குழந்தைகள் பிறக்க போறாங்க, அவங்க நல்லா படிக்க வைக்க போறோம், கல்யாணம் பண்ண போறோம். இப்படி பாசிட்டிவ் திங்கிங்க்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சீங்கனாலே நெகட்டிவ் திங்கிங் அங்கிருந்து ஓடி போயிடும். சோ நம்பிக்கை வைங்க. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஏற்படுத்திட்டு நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க.
மூணாவது பாசிட்டிவ் திங்கிங். நம்ம நல்லா இருக்க போற நினைச்சோம்னா இந்த நெகட்டிவ் திங்கிங் தானா அழிஞ்சு போயிடும். வணக்கம் நிர்மலா. ஹலோ வணக்கம் மேடம், நான் நிர்மலா பேசுறேன் சென்னையில இருந்து. சொல்லுங்க நிர்மலா. மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 4 years ஆகுது. சரி. என் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் டென்ஷன்ல எங்க வீட்டை பத்தி திட்டுறாங்க, அப்புறம் என்ன திட்டுறாங்க, திடீர்னு அடிக்கிறாங்க. சரிங்க. வீக்லி 2 டைமாவது சண்டை வந்துருது, கண்டிப்பா பெரிய சண்டையா மாறிடுது. சரி நான் ஒதுங்கி போனோம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது பார்க்கு கோவிலுக்கு கிளம்பிடுறேன் பாப்பாவை தூக்கிட்டு. சரிமா. சரி இதை எப்படி தவிர்க்கலாம் என்னன்னு தெரியல மேடம், அதுக்குதான் கால் பண்ணேன். எவ்வளவு நாளா அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு? ஒரு 2 years நல்லா தான் மேடம் இருந்தோம். நாங்க லவ் மேரேஜ் தான். சரி. இப்ப 2 years அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வருது, சண்டை, டென்ஷன் ஆகுறாங்க. சரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்னாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. சரி நிர்மலா, இதுக்கு என்ன ஆலோசனைன்னு நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வந்து உங்களுக்குள்ள பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப நார்மலா மனசளவுல கணவன் மனைக்குள்ள பிரச்சனைக்கு பல காரணங்கள் இருக்கு. பட் என்ன காரணமா இருந்தாலும் அடிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நீங்க திட்டவட்டமா சொல்லணும். சண்டை போடலாம், வாயால எவ்வளவு வேணா 2 பேரும் திட்டிக்கலாம். ஆனா அடிக்கிறது வந்து ஏத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கறத விளக்கமா சொல்லுங்க. அப்புறம் வந்து என்ன காரணங்களுக்காக சண்டைங்கிறத உட்கார வச்சு 2 பேரும் பேசுங்க. அதாவது தீர்க்க முடியற மாதிரி பிரச்சனைகளா, தீர்க்க முடியாத மாதிரி பிரச்சனைகள்னா கூட அதுக்கு சில வழிகள் இருக்கு. தீர்க்க முடியற மாதிரி பிரச்சனை நீங்க பேசி தீர்க்கலாம், இல்ல உங்களுடைய நண்பர்கள் கூட பேசி தீர்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மனநல மருத்துவரோ ஆலோசகரோ அவங்களோட உதவியை கேட்கலாம். பட் அவர்கிட்ட நீங்க திட்டவட்டமா சொல்ல வேண்டியது அடிக்கிறத ஏத்துக்கவே மாட்டேன். இன்னொன்னு நீங்க தெரிய வேண்டியது அவருக்கு குடிப்பழக்கம் ஏதா இருக்குதா, அது இருந்தா அதுக்கும் சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். அது நீங்க கொஞ்சம் திடமா அவர்கிட்ட சொல்லணும். இதை வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேங்கிறத சொல்லணும். நிர்மலா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவர் ஏன் இந்த மாதிரி சமீப காலமா நடந்துக்கிறாரு அப்படிங்கறத அவர்கிட்ட நீங்க பேசுங்க. இல்ல உங்க நண்பர்கள் மூலமா அவர்கிட்ட மனம் விட்டு பேச சொல்லுங்க. அப்ப அவர் ஏன் இப்படி இருக்காருன்றது தெரியும். அவரும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டாக்டர், இப்போ நமக்கு போன இதுல வந்து ஒரு காலர் சொன்னாங்க, என்னோட பசங்க எல்லாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்ப நாங்க தனியா இருக்கோம், பணம் இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனாலும் எங்க பசங்க போயிட்டாங்கன்றப்போ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி இருக்க பெற்றோர்கள் இப்ப எல்லாருமே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க அதை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களோட மனநிலையை எப்படி வச்சுக்கணும், எந்த மாதிரி? இப்போ வந்து நல்ல கேள்வி இது. இப்போ நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது இங்க சொன்னாங்க அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க. பட் இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து குழந்தைகள் அந்நிய நாட்டுல இருக்கிறதுனால இங்க தனியா தான் இருக்கிறாங்க. அதாவது தனியா மேடம் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் மனசு கஷ்டம் ஆகுது. எதிர்பார்ப்பு நிறைவேறாத இருக்கும்போது எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நான் என்னோட நிகழ்காலம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு பல வழிகள் இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இருக்காங்க, நடக்க போலாம், நண்பர்களை பார்த்து பேசலாம், புஸ்தகங்கள் நிறைய படிக்கலாம். புஸ்தகங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த எழுத்தாளரே வந்து உங்ககிட்ட தன்னுடைய கருத்தை சொல்ற மாதிரி. அது இல்ல உங்களுக்கு வந்து கேட்கறது தான் பிடிக்கும்னா இப்ப வந்து பழைய புஸ்தகங்கள் வந்து ஆடியோ புக்ஸ்னு வடிவில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்ல நிறைய இருக்கு. அதாவது எழுத்தாளர் இறந்து 50 வருடம் ஆயிருந்தா காப்பிரைட் கிடையாது. அதை வந்து நிறைய பேர் வந்து வாலண்டரியா பேசி ரெக்கார்ட் பண்ணி இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, ஆங்கிலத்துல நிறைய இருக்கு, தமிழ்லயும் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்கலாம். ஆன்லைன் கோர்சஸ் நிறைய, சின்ன சின்ன கோர்சஸ் 3 வாரம் 4 வாரம் என்ன சப்ஜெக்ட்ல பார்த்தாலும் அதுக்கு கோர்சஸ் இருக்கு, அது செய்யலாம். சிறு விளையாட்டுகள் விளையாடலாம், சுடுக்கோ இல்லைன்னா ஸ்கிராபிள், செஸ் அந்த மாதிரி விளையாடலாம். பிளஸ் இந்த வயசு இருக்கிறவங்க ஒன்னா சேர்ற இடம், லைக் பீச்ல வாக்கிங் போற இடத்துல இந்த வயசுல நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட தனக்குன்னு ஒரு உறவு, தனக்குன்னு ஒரு சமூகம் அமைச்சிட்டு சந்தோஷமாவே இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. தனிமையிலும் இப்ப இவங்களுக்கு கணவர் இருக்காது, தனியா இருந்தா கூட தனிமையிலும் சந்தோஷமா இருக்க முடியும். இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, சென்னையில இருந்து சுந்தரி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சுந்தரி. ஹலோ. வணக்கம்மா. சொல்லுங்க சுந்தரி. சொல்லுங்க சுந்தரி, நீங்க எதை பகிர்ந்துக்க விரும்புறீங்க? கொஞ்சம் சத்தமா பேச முடியுமாமா? சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நான் கன்சீவா இருக்கேன். சரி.
ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி ரொம்ப பாசமா இருந்த மாதிரி இருந்தது. நான் இப்ப வந்து அவங்க என் மேல பாசமா இல்லையோ, என் மேல கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு ரொம்ப சண்டை வருது. சண்டைக்கு வந்தாலும் எனக்கு புரிஞ்சுட்டு தெரியுது அவங்க என் மேல பாசமா தான் இருக்காங்கன்னு. ஆனா ரொம்ப அழுகையா வருது எப்ப சண்டை வந்தாலும். இந்த அழுகையை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தெரியல. சரிம்மா, நம்ம இத பத்தி நம்ம கேட்கலாம். வசந்தி. அம்மா சுந்தரி, இப்ப வந்து நீங்க பிரெக்னெண்டா இருக்கப்போ உங்க மனசுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் குழந்தைய போய் சேரும், சரிங்களா? அது பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தைரியமா இருக்கீங்களோ அதுதான் வந்து உங்க குழந்தைக்கு அப்படியே பாஸ் ஆன் ஆயிட்டே இருக்கும். உங்க கணவர் நல்லவர் தான், அவர் வந்து உங்களை அன்பா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. அதனால அப்படிதான் இருக்காருன்னு நினைச்சிட்டு எப்பயுமே பிரெக்னன்சி இப்ப ஒரு லேசா ஒரு சின்ன டிப்ரெஷன் நிறைய பேருக்கு வரும், சரியா? உடம்பு முடியாம போறப்ப, வாந்தி வர்றப்ப, சோர்வு வர்றப்ப, அப்படி வரப்ப அவங்க எல்லாம் வெளியே போறாங்க, நம்ம மட்டும் வெளியே போக முடியல, ட்ரெஸ் போட்டா ஃபிட்டா இருக்காது அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு சோர்வு வரும். அந்த சோர்வு தான் வந்திருக்குது உங்களுக்கு. உங்க கணவரோட அன்புல எந்த மாற்றமும் கிடையாது, புரியுதா? நம்மளால முடியலையே நினைச்ச எனக்கே தெரியுது. அதான் ரொம்ப அழுக எந்த சண்டை வந்தாலும் இப்ப இல்ல, மேரேஜ் ஆனதுல இருந்து சண்டை வந்தா ரொம்ப அழுக வருது. என்னால டக்குன்னு அதை ஸ்டாப் பண்ணவே முடியல, ரொம்ப பலகீனமாயிட்டேன். இப்ப உங்க குழந்தை நினைச்சுக்கோங்க சுந்தரி, குழந்தைக்காக தைரியமா இருக்கணும், சரியா? நீங்க எவ்வளவு சாப்பிடுறதெல்லாம் குழந்தைக்கு போகுதோ உங்க மனசுல இருக்க ஒவ்வொரு எண்ணங்களும் அப்படி குழந்தைக்கு பாஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இன்னையில இருந்து நான் என் குழந்தைய தைரியமா வளர்க்க போறேன், நல்லா வளர்க்க போறேன்னு நினைச்சா அழுகாதீங்க. அழுகிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேங்காட் கணவன் இருக்காரு. நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க காலத்துல உங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. சோ நிறைய எத்தனை பேர் வந்து குழந்தைய தேடி எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. நல்ல கணவன், ஒரு அருமையான குழந்தை வரப்போது. அதை நினைச்சு எப்படி வளர்க்க போறவங்களுக்கு ஒரு ஸ்வெட்டர் பண்றதோ, குழந்தைக்கு தேவையான படங்கள் வரைஞ்சு வைக்கிறதோ, ரூம் அலங்காரம் பண்றதோன்னு உங்க எண்ணங்களை பிடித்தமான விஷயமா மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட ஒவ்வொரு எண்ணமும் சந்தோஷங்களும் குழந்தைய அப்படியே போய் சேரும். அதனால உங்க கணவன் மனைவிக்குள்ள வர சின்ன சின்ன விஷயம் கூட போயிடும். அப்ப அவரே நினைப்பாரு, ஐயோ பாவம் இந்த பொண்ணை போய் திட்டணுமேன்னு சொல்லி அவரே மாற ஆரம்பிச்சாரு தப்பு பண்ணியிருந்தாருன்னா. சோ நீங்க உங்க மனச மாத்திக்கிட்டீங்கன்னா கணவனும் நல்லா இருப்பாரு, வரப்போற குழந்தையும் நல்லா இருக்கும், உங்க குடும்பமும் நல்லா இருக்கும். உங்க அழுகுங்கிறது உங்க சுத்தமா உங்களை விட்டு ஓடியே போயிடும், சரியா? நீங்க தைரியமா இருங்க. சுந்தரி, வசந்தி சொன்ன மாதிரி நீங்க உங்க மனசுல தைரியத்தை வளர்த்துக்கோங்க. அப்ப நிச்சயமா இந்த அழுகை அப்படின்ற விஷயமே உங்களை விட்டு போயிடும். டாக்டர், இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பெற்றோர்கள், வயதான பெற்றோர்கள் வந்து வேற எதுல வந்து இப்ப அந்த பெற்றோர்கள் மாதிரி அவங்க பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது அவங்களுக்கும் இதனால மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து ஒண்ணு சண்டை போட்டு பிரியறது, இன்னொன்னு வந்து வேலை நிமித்தமா வேற இடத்துக்கு போறவங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க மனசுல என்னன்னா, தான் அனுபவிச்ச மாதிரி தன்னுடைய குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி கூட இல்லையேங்கிற அந்த மன வருத்தம் அவங்களுக்கு நிறையவே உண்டு. நான் சின்ன வயசுல தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்க எனக்கு, பட் என்னோட குழந்தைக்கு அது இல்ல. அதே மாதிரி என்னோட அப்பா அம்மாக்கு நான் அந்த பேர குழந்தைங்கள வருஷத்துக்கு ஒரு வாரம் தான் காட்டுறேன் அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கு. அத வந்து நல்ல மனசுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதுக்கான நேரம் ஒதுக்கி இப்போ தகவல் தொடர்பு நுட்பம் வந்து நிறைய வந்ததுனால ஸ்கைப் வழியா பேர குழந்தைங்களை தாத்தா காமிச்சு அந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு கஷ்டத்தை குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததா சென்னையில இருந்து மர்சி நம்ம கூட தொடர்புல இருக்காங்க. வணக்கம் மர்சி. வணக்கம் மேடம், ரொம்ப நாளா இந்த ட்ரை பண்ணிட்டே இப்பதான் கிடைச்சது மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க, நீங்க எதை பகிர்ந்துக்கீங்க? மேடம், நான் வந்து எனக்கு வந்து 25 இயர்ஸ் வரைக்கும் மேரேஜே ஆகல. பார்த்த அலைன்ஸ் எல்லாம் வரதட்சணை கேட்டதுனால எனக்கு ஒரு அந்த இடத்துல இருந்து பிடிக்கவே இல்லை ஆம்பளைங்கள. அதனால நான் வந்து சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து பியூட்டி பார்லர் கோர்ஸ் எடுத்து பியூட்டிஷியனா ஆயிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். 34 இயர்ஸ்ல வந்து எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது. நான் வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். அந்த டைம்ல வந்து ஒரு குழந்தையோட வந்து எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. ரொம்ப நல்ல கேரக்டர் அவருன்னு சொல்லிட்டு சரி மேரேஜும் பண்ணிட்டோம். நான் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பொண்ணு 9 வயசு ஆகுது. கல்யாணம் முடிச்சுட்டு உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமான கடன். பையன் நல்ல பையன் சொன்னாங்க, நிறைய கடன், நிறைய ப்ராப்ளம். கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் 3வது நாளே கொண்டு போய் வச்சுட்டாரு. நானும் பரவாயில்ல, அன்புதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் ஆன உடனே பாத்தீங்கன்னா குழந்தைனால ப்ராப்ளம். அவரு பணம்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேலைக்கு போயிட்டு இருந்தவர் திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டாரு. அப்புறம் பிசினஸ் சொன்னாரு.
சரி பிசினஸ்க்காகவும் நான் கடன் வாங்கி கொடுத்தேன். ஓடிட்டு இருக்கு. மாசி ஒரு நிமிஷமா, நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க அதை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? இப்ப வந்துட்டு மேடம், இப்போ பணம்ன்றாரு, அவர் கூட நான் வாழணுமா வேண்டாவா? சரிம்மா, இதை நம்ம டாக்டர் கிட்ட கேட்போம். இதுக்கு என்ன ஆலோசனை வழங்குறாங்க? எனக்கு மன உளைச்சலா இருக்கு, என்னோட பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல மேடம். சரிங்க, மன உளைச்சலா இருக்கு. டாக்டர், ஓகே, கணவர் கூட வாழணுமா வேண்டாமாங்கிறத நீங்க யார்கிட்டயும் கேட்காதீங்க. அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். அதாவது எப்பேற்பட்ட கணவனா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனைவியா இருந்தாலும் சரி, அவங்க கூட நல்லாவும் சேர்ந்து வாழ முடியும், இல்ல முடியாதுன்னு நம்ம உறவை முறிக்கவும் முடியும். அந்த முடிவு உங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். அதனால நீங்க 10 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 5 பேர் வாழும்பாங்க, 5 பேர் வேண்டாமான முடிவும்பாங்க. அதனால அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணுமா. பல விஷயங்கள் எல்லாத்திலையும் கணக்குல வச்சுட்டு நீங்க முடிவெடுங்க. நீங்க யாரையாவது மனநல ஆலோசகரை மருத்துவரைய பார்த்தா கூட யாருமே உங்களுக்கு அந்த முடிவை எடுக்க மாட்டாங்க. நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் அதை சுமூகமா செயல்படுத்துறதுக்கு அவங்க உதவுவாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி உங்க கணவர் கூட நீங்க சேர்ந்து வாழணுமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க மட்டுமே எடுக்க முடியும். அந்த முடிவை நீங்க மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு. நம்ம நேயர்களுக்கு எல்லாம் உங்களுடைய பதில்கள், அறிவுரைகள் எல்லாமே வழங்குனீங்க. ரொம்ப நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி. எவ்வளவு ஒரு கடினமான பாறையா இருந்தாலும் அது மேல முளைக்கிற ஒரு சின்ன செடி வேர் விட்டு அதுல பிளவு ஏற்படுத்துறது இல்லையா? நம்மளை சுத்தி ஏற்படுற சிக்கல்களும் பிரச்சனைகளும் நம்ம கண்ணுக்கு பாறைகளா தெரிஞ்சாலும் அதுக்கெல்லாம் தீர்வு நம்ம கையில தான் இருக்கு. தேடி பாருங்க, அந்த சின்ன செடி கிடைக்கும். அது ஏற்படுத்துற விரிசல்கள் அந்த பாறைகளை உடைக்க நமக்கு உதவியா இருக்கும். தடைகளை தாண்டி வளருவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மனதோடு பேசுவோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் ரேவதி.